நீங்கள் 10-12 வருஷத்துக்கு முன்னால் அந்த அரசியலை பார்த்துட்டவங்களுக்குலாம் தெரியும். ஆரம்ப கட்டத்தில் தமிழர் உலகம்னு அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. உரப்பாக்கம் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபரும் மருத்துவர் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நபரும் சேர்ந்து தான் இந்த தமிழர் உலகம் அமைப்புக்கான ஃபண்டிங் சோர்ஸை அப்போ கொடுத்துருந்தாங்க. பாரிசாலன்லாம் அப்போ என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா, ஒரு குவாலிஸ் அவங்களுக்கு உண்டு. அந்த தமிழர் உலகத்தில் உள்ளவங்கலாம் ஒரு யூனிஃபார்ம் உண்டு, ஒரு டிஷர்ட் இருக்கும், அதில் ஒரு உலக வரைபடம் போட்டிருக்கும், தமிழர் உலகம்னு எழுதியிருக்கும். அதை போட்டுட்டு தான் எல்லா பக்கமும் போவாங்க. அரசியல் ரீதியான தலங்கள் எல்லா பக்கமும் அந்த டிஷர்ட் அந்த ஆடைகளை போட்டு தான் போவாங்க, அந்த வண்டியில் தான் போவாங்க. பாரிசாலனை சுற்றி எஸ்கார்ட் மாதிரி எப்போ ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அப்பவுமே இந்த கட்டமைப்புகள்லாம் பாரிசாலன் வந்தாச்சு. நாளடைவில் இந்த தமிழர் உலகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது உள்ள நிறைய பண மோசடி சிக்கல்கள் எழுந்து மருத்துவர் சிவகுமார் அவர்கள்ட்ட இருந்து நிறைய பணம் வந்து உரப்பாக்கம் பாண்டியன் மோசடி பண்ணிட்டார், பாரிசாலன் நிறைய பணத்தை அதில் மோசடி பண்ணிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அந்த தமிழர் உலகம் அமைப்பு கலைக்கப்படுது. மருத்துவர் சிவகுமார் வந்து நிறைய பணத்தை விரயம் செய்து அந்த கூட்டத்திலிருந்து வெளியே போறாரு. அதற்கு பின்பாக பாரிசாலன் எடுத்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் வந்து நாட்டு வகை நாய்களை விற்கிறது. கன்னி, சிப்பிப்பாறை இந்த மாதிரியான நாய்களை எல்லாம் விற்பனை செய்யும் தொழிலை பாரிசாலன் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழன் முன்னிலையில் இணையக்கூடிய வாய்ப்பு பாரிசாலன் கிடைச்சது.